Okay. Hi! Good, how are you? Good to see you. Happy New Year. வரீங்களா ஒன்றா பேசலாமா? Yeah, right. வெல்கம் எவ்ரி ஒன். வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கண்மணி, இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சாரோடது. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். ஜெயம் ரவியோட என்னோட ஃபர்ஸ்ட் படம். நிறையா பேர் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்போவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி, மூணு பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமாக இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. வினய் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தேன் எனி திங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம். ஸோ hope everyone likes it as well and yeah. டெஃபினட்டாக இருக்கும். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர். ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னால் எல்லோரும் நினைக்கிறது அது வந்து யூனோ அதுக்கு இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் திங்க் இஸ் அவார்டு ஆர் சம்திங் லைக் தட். பட் டெஃபினட்டாக ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்போவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்போவுமே ஒரு பேட்ரியார்க்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. பட் அந்த பேட்ரியார்க்கி இருக்கும், எப்போவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. ஸோ it is a statement from her and it is definitely a big thing from ஜெயம் ரவி. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்கிறது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். he is been very magnanimous I think. நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் லேடி டைரக்டருக்கு. ஒர்க் வாங்கினதா ஏன் அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க அப்படி இல்லவே. அவங்க வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது என்ன ஹவு டு யூ டெல் அபவுட் கிரு. ஷீ இஸ் லைக் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப காம், ரொம்ப ஈஸி கோயிங். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜஸ்ட் காமாக ஒர்க் பண்ண மாதிரி தான், ஜாலியாக தான் பண்ணோம். Thank you.